ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த பதிவு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவு. இந்த வீடியோ பதிவு மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசி வாயிலாக, சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, ஒன்றும் குறையில்லை அப்படிங்கிறாங்க. அது நம்ம மாஸ் மீடியா நிறுவனர் திரு சக்திவேல் அவர்களுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. குருஜி சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. சரிங்க, நீங்கள் குருஜியை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் ஆறுதல் சொல்லியிருக்கார். என்கிட்ட ஒரு நாள் பேசும்போது, குருஜி இந்த மாதிரி எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்களே, என்ன இந்த மாதிரி பிரச்சனை, அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெளிவான ஒரு இது எடுங்களேன் அப்படின்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டாக ஒரு பதிவு நான் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களோட மெயினான ஆக்டிவிட்டீஸ் தான் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு பிரச்சனைகளையும் கொடுத்துட்ருக்கு. சில பேருக்கு நல்லது, சில பேருக்கு சுமார் அப்படின்னு. பட் கோச்சாரம் அப்படின்னாலே ஒரு 30% நல்லபடியாக இருக்கும். தசாபுக்தி தான் மெயின். நமக்கு நம்மளோட ஆரம்பத்திலே தசாபுக்தி தான் என்ன ஏதுன்னு. அடுத்தது கோச்சாரம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த வகையில் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தின்படி குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார், சனீஸ்வர பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் இருக்கார், மீன ராசியில் ராகு பகவான், கன்னி ராசியில் கேது பகவான். இந்த 4 கிரகங்கள் தான் அற்புதமாக இந்த உலகத்தை ஆட்டி படைச்சுன்னு இருக்கு. மற்ற கிரகங்கள் சுக்கிரன், புதன் இதெல்லாம் அந்தந்த மாதத்துக்கு மாறிண்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா, குரு பகவானுக்கு 5, 7, 9 3 பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை கம்பல்சரி, ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவார், நேர் பார்வை. இந்த குரு பகவானுக்கு 5, 7, 9 5ஆம் இடமாகிய கன்னி ராசியை பார்க்குறார். அடுத்தது விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். மகர ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். ராகு கேது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை தான். அந்த ராகு கேதுவை பார்ப்பார், கேது ராகுவை பார்ப்பார். ஏன்னா 2 பேரும் ஒன்று தான், தலை வால், அவ்வளோதான். அடுத்தபடியே இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3 பார்வை, 3, 7, 10. இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப அற்புதமான பார்வையை கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்படின்னா, குரு அப்படிங்கும்போது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், நம்மளோட குழந்தைகள் ஸ்தானம். அடுத்தது 7 மனைவி, அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தாலே தகப்பனார், அதாவது தகப்பனார்னா தாயாரும் வந்துடுவார், தகப்பனார், அடுத்தது குழந்தைகள், மனைவி, இதெல்லாம் உண்டு. அந்த வகையில் 5ஆம் இடம் குழந்தைகள், 7ஆம் பார்வை கலத்திரஸ்தானம், அற்புதம். அடுத்தது 9 பாக்கியஸ்தானம், அனுபவிக்கிறது. ஸோ இந்த குருவுக்கு சுப பார்வையாக இந்த 3ஐயும் கிடச்சிது. சனீஸ்வர பகவான், சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது அசுப கிரகம் அப்படின்னு சொல்கிறது, ஏன்னா இருள் கிரகம். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் நன்மைகளை மட்டும்தான் செய்வார், ஒரு பாடங்களை கொடுப்பார், யாரையும் கவுத்து குட்டிச்சவராக்க மாட்டார். பாடங்கள், நம்ம செய்கிற பலாபலன்கள் நமக்கு திரும்பி வரும். பகவத்கீதையிலே அதானே சொல்கிறார், நீ பிரதிபலனை எதிர்பார்க்காத, உன் கடமையை செய், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் கடமையை செஞ்சு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இருந்தாலே பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த சனீஸ்வர பகவானோட பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3 அப்படின்னா என்ன? முயற்சி. உங்களோட முயற்சிகளை முட்டுக்கட்ட போடுவார். நீ அதை மீறி வரணும், நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு நீ இறங்கு, வெற்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா அவருக்கும் 7ஆம் பார்வை உண்டு. எல்லாருக்குமே 7. எல்லாருக்கும் பார்த்திங்கனாலே வாழ்க்கை துணை வந்தோன்னே தான் பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுது. திருமணம் வரைக்கும் திருமணம் ஆகலே நினச்சிட்டு இருப்பாங்க. திருமணம் ஆனோன்னா அடடா ஆயிடுத்தேன்னு நினைப்பாங்க. இந்த லட்டு சாப்பிட்றவங்க மாதிரி தான். லட்டு சாப்பிடாத வரைக்கும் சாப்பிட்லேன்னு ஏக்கம் இருக்கும். லட்டு சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, இவ்வளோதானே அந்த லட்டு அப்படின்னு ஆகிடும். அந்த மாதிரி 7ஆம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு, சனி பகவானுக்கும் உண்டு. சார் ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீவனம், 10ஆம் இடத்தை பார்க்குறார். எதுக்கு? அந்த இடத்த நீ சரி பண்ணிக்கோ. நல்லா கவனிங்க, அந்த இடத்த
நீ இந்த கர்மாவை இந்த தொழிலை பண்ணி நீ விருத்தி அடைஞ்சு இந்த ஆத்மாவை இங்கே முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்புகிறார் பூமிக்கு. அப்போ இந்த 10ஆம் இடத்தை நீ வலுவாக வச்சுக்கோ, நல்லபடியாக கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வருவார். ஸோ 3, 7, 10 இந்த சனீஸ்வர பகவானுக்கு. இந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக மேஷ ராசியை பார்க்குறார், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்குறார், 10ஆம் பார்வையாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க விருச்சிக ராசியை பார்க்குறார். இதுதான் சிச்சுவேஷன். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் மேஷ ராசிலேருந்து சரி, ரிஷப ராசி சரி, மிதுன ராசி சரி, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன பிரச்சனைகள், எப்படி எப்படி அதை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் தினப்பலனுக்கு ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறீங்க, அதை இன்னும் பூஸ்டப் பண்ணுங்கள். நிறையா எதனா ஐடியாஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், நாங்கள் எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே சமயம் நீங்கள் எல்லாருமே நன்னா இருக்கணும், அதுதான் எங்களோட ஆவல். எங்களோட ஆவல் அதான். எப்படின்னா நீங்கள் நன்னா இருக்கணும், உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீரணும். சரியா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லபடியாக எல்லா விதமும் வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மீனராசி அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு பதிவு, முக்கியமான ஒரு பதிவு. அதுவும் மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதம். ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் பெருசாக நடக்கலை சுவாமி அப்படின்னு. கண்டிப்பாக இப்போ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப உபயோககரமாக இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ராகு கேது அவங்க 2 பேரும் சமசப்தம பார்வையில் தான் இருப்பாங்க. அடுத்தது குரு பகவான் 5ஆம் பார்வையாக கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியும், 9ஆம் பார்வையாக மகர ராசியும் பார்க்குறாரு. சனீஸ்வர பகவானுக்கு 3, 7, 10 உண்டு, அசுப பார்வை. ஆக அவர் மேஷ ராசியை 3ஆம் பார்வையாகவும், சிம்ம ராசியை 7ஆம் பார்வையாகவும், விருச்சிக ராசியை 10ஆம் பார்வையாகவும் பார்த்துட்டுருக்கார். ஸோ இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, ஒரு ராசி கட்டம்னு பார்த்தீங்கன்னா 12 ஸ்தானம் உங்களுக்கே தெரியும். ஜென்மஸ்தானம் உங்களோட ராசி, தனவாக்கு குடும்பஸ்தானம் 2, சகாயஸ்தானம் 3, சுகஸ்தானம் 4, பஞ்சமஸ்தானம் 5, இந்த மாதிரி 12 ஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் வரைக்கும். இந்த ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த கிரகங்கள் இருக்கு இல்லை, எந்தெந்த கிரகத்தோட அதாவது குருவின் சுப பார்வை விழுறது, அதேமாரி சனீஸ்வர பகவானின் அசுப பார்வை விழுறது. அந்த எந்தெந்த கிரகங்கள் இல்லையோ அந்தந்த இடத்தோட காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கிட்டு செயல்படுத்தணும், சும்மா விட்டுறக்கூடாது, முயற்சிகள் எடுக்கணும். அதேமாரி இந்த குருவோட சுப பார்வை எங்கெல்லாம் விழுதோ சந்தோஷமாக எடுத்துக்கணும். சனியின் அசுப பார்வை விழும்போது அதை நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு முன்னேறணும். ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியில் ராகு உட்காந்துட்டுருக்கார். ராகுனாலே உங்களுக்கு பிரம்மாண்டம் தான், யோசனை தான், டென்ஷன் தான், குழப்பந்தான். சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க, ஆனால் குழப்பந்தான் போயிட்டுருக்கு. உடல் ஆரோக்கியமும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, திடீர்னு சோர்ந்து போயிடுறீங்க. மனசை தெளிவாக வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நல்லது. அடுத்தது தனவாக்கு குடும்பஸ்தானம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மீனராசி என்பவர்களுக்கு பணம் வருது போகிறது, வரல போகல அப்படிங்கிறது ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா சனீஸ்வர பகவான் தனது 3ஆம் பார்வையாக பார்த்துட்டுருக்கார். ஸோ தனவரவு ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாகத்தான் இருக்குது பொருளாதார நிலை. அதேமாரி வாக்குறுதிகளையும் கொடுக்க பயமாக இருக்குது உங்களுக்கு, கொடுத்தா முடியுமா நம்மளாலங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருக்குது. அதேமாதிரி குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுறீங்களே தவிர எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு ஒன்றும் பண்ண முடியல உங்களால். அடுத்து சகாயஸ்தானம் 3ஆம் இடத்துல குரு இருக்கார். குரு இருந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல, உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையுது. இருந்தாலும் சில நேரங்களில் கொஞ்சம் டென்ஷன் இருக்குது, இந்த மண்டை காய்ச்சல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? அடுத்தது சுகஸ்தானம் அற்புதம், எந்த கிரகமும் இல்லை. ஸோ சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அனுபவிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் பிளானிங், அதை பண்ணுங்கள். அதாவது சொத்து சேர்க்கை எப்படி கொண்டு வருது, கடுமையாக உழைங்க. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். சில பேருக்கு வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும். அடுத்து பஞ்சமஸ்தானம் 5ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஆன்மீக விஷயங்கள் கை கொடுக்கும். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள், இதெல்லாம் நிறைய பேருக்கு கண்டிப்பாக நடக்கும். இந்த குலதெய்வ பிரார்த்தனைகள் இதெல்லாம் அற்புதமாக நிகழ்த்திடுவீங்க. அடுத்தது பகைருண ரோகஸ்தானம் 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் 7ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். என்ன ஆகும்? உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும்.
தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருக்கணும். ஏன்னா பகை ருணம் பகைமை அதிகமாகலாம், அதெல்லாம் கவனமாக இருக்கணும். அதேமாரி உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும். கடன் சுமையை ஏற்றிக்கக்கூடாது. அதேமாரி சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கடனை அடைக்கிறதுக்கு அந்த கடனை வாங்கலாம், அந்த கடனை அடைக்கிறதுக்கு இந்த ஒரு கடன் வாங்கலாம் அப்படின்னு போயிட்டு இருப்பீங்க. பார்த்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் கடுமையாக உழைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரியா? அடுத்தது களத்திரஸ்தானம் 7ஆம் இடத்துல குரு பகவான் தனது 5ஆம் பார்வையை பார்க்குறது ரொம்ப விசேஷம். இருந்தாலும் கேது அங்கே இருக்கார். ஸோ வாழ்க்கை துணையை கொஞ்சம் அப்படியே அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிட்டுக்கணும். அவங்களுடைய அனாவசியமான தகராறு இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. சாதாரண மீனராசி அன்பர்கள் ஆணாக இருந்தால் பெண்ணையும் பெண்ணாக இருந்தால் ஆணையும் அனுசரித்து தான் போவீங்க. ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டு அப்படியே அனுசரித்து போகிறது நல்லது. அவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து அஷ்டம ராசி. பியூட்டிஃபுல். அஷ்டம ராசியில் எந்த கிரகமும் இல்லை, எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லை. சூப்பர். நல்ல பார்வையும் இல்லை, கெட்ட பார்வையும் இல்லை. ஸோ உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொன்னேன், எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இல்லையோ பார்வைகள் இல்லையோ அந்த இடத்தோட காரகத்துவத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தாலே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், மருத்துவ செலவுகளே இருக்காது. அடுத்து பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் அப்படிங்கும்போது குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ அனுபவிக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க, ஜாலியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. எவ்வளோ பிரச்சனைகள் குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானோட 10ஆம் பார்வை அங்கே விழருது. ஸோ சில முட்டுக்கட்டைகளும் இருக்கும். அனுபவிக்கணும்னு நினைக்கும்போது, அதாவது சாப்பிட உட்காரும்போது திடீர்னு ஒரு ஃபோன் வரும். அந்த மாதிரி சில நேரங்களில் சில சந்தோஷமும் இருக்கும், சில நேரங்களில் குழப்பங்களும் இருக்கும். சரி, 50-50 அப்படியே கொண்டு போயிடுங்க. அடுத்து ஜீவனஸ்தானம். சூப்பர். எந்த கிரகமும் இல்லை, எந்த பார்வையும் இல்லை. ஸோ உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களோட அறிவு, ஏன்னா உங்களோட ராசிநாதன் குரு பகவான். ஸோ அறிவு இயற்கையாகவே இருக்கும். மகான்னாலே இப்போ கன்னி ராசி மிதுன ராசின்னா புத்தி கூர்மை இருக்கும். ஆனால் இவங்க அவங்களுக்கும் மேலே குரு மகான். அப்போ உங்களுக்கு அறிவுத்திறன் நல்லாயிருக்கும். ஸோ உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும், தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், ஜீவனத்துக்கு குறைவே இல்லை, சந்தோஷமாக இருக்கும். அதுதான் சொன்னேன், இந்த காரகத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த கிரகமும் இல்லை, இந்த காரகத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது லாபஸ்தானம். குரு பகவான் 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. ஸோ ஜீவனத்தை நீங்கள் விருத்தி அடைய வச்சிங்கன்னா லாபம் ஆட்டோமேட்டிக்காக வரும், கவலையே பட வேணாம். ஸோ லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து விரயஸ்தானம். விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார், விரயாதிபதி. இந்த நேரத்தில் அவர் வக்ரகதியில் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படும், ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி. ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டீங்க, நிறைய செலவு, வெளியூர் வெளிநாடு போகிற செலவு எல்லாம் பண்ணிட்டீங்க. குழந்தைகளோட கல்வி செலவு, குழந்தைகளோட திருமண செலவு, ஏகப்பட்ட செலவுகள் எல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், பரவாயில்ல. சில பேருக்கு பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருளெலாம் வாங்குவீங்க. அந்த மாதிரிலாம் காரு பங்களா இதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ இதுதான் இந்த பிளானட்டரி பொசிஷன். ஸோ இந்த இடத்துல நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் உங்களோட ராசியிலேருந்து அயனசயன போகஸ்தானம் வரைக்கும் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த பதிவில் நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்னா, ராசிநாதன் சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் சனிக்கிழமைகளில் நீங்கள் எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது நல்லது. சனி பகவான் காயத்ரி சொல்கிறது நல்லது. ஓம் காகத் விஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். அதுமாதிரி குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் விஜாய வித்மகே கிருணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். சொல்ல நல்லது. இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, உங்களோட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும். எப்படி வரணும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். என்னென்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ராசிலேருந்து அயனசயன போகஸ்தானம் வரைக்கும் சொல்லிட்டேன். இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல கிரகங்கள் இல்லையோ அந்த இடங்களில் உண்டான காரகத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த இடத்துல சுகஸ்தானத்தில், பஞ்சமஸ்தானத்தில், அஷ்டமஸ்தானத்தில், ஜீவனஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை. ஸோ இதுக்குண்டான காரகத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கணும். ஜீவனம் அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். அஷ்டமம் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் நல்லபடியாக எடுத்துக்கணும். பஞ்சமஸ்தானம் அப்படிங்கும்போது ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் எடுத்துக்கணும். சுகஸ்தானம் அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருக்கணும், மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும், இதெல்லாம் எடுத்துக்கணும். அடுத்தபடியாக குரு பகவானின் பார்வை, சுப பார்வை எங்கெங்கெல்லாம் விழுதோ அந்த இடத்துக்குண்டான காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவானின் அசுப பார்வை எங்கெங்கெல்லாம் விழுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உஷாராக இருக்கணும். ஸ்டெப்பு எப்படின்னா கரெக்டாக கவனமாக இருக்கணும். இப்போ ஒவ்வொரு படியாக தான் நீங்கள் ஏறுவீங்க. 4 படியாக ஏற முடியுமா? முடியாது, விழுந்துடும். அதுமாரி நீங்கள் எந்தெந்த இடத்துல சனீஸ்வர பகவானின் அசுப பார்வை இருக்கோ அந்தந்த இடத்த நம்ம சரி பண்ணிக்கணும்.
உஷாராக இருக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ இந்த இடத்துல தனவரவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்களுக்கு பகைருண ரோகஸ்தானத்தில் பார்க்குறாரு. ஸோ உத்தியோகத்தில் கடுமையாக பாடுபடணும். சக ஊழியர்கள்ட்டெல்லாம் அனாவசியமான தகராறு வச்சுக்கப்படாது. கூட்டாளிகள்கிட்ட அனாவசியமான தர்க்கமெல்லாம் கூடாது. அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் தனது 10ஆம் பார்வையை உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. ஓரளவுக்கு பரவாயில்லை. ஏன்னா குரு பகவான் 7ஆம் பார்வையும் பார்க்குறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு அட்ஜஸ்டபுளாக போகும். ஸோ இந்த பரிகாரம் இந்த குரு பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் மன்றைகள் பற்றியில் பண்ண ரொம்ப நல்லது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த பதிவில் என்னென்னா முக்கியமாக மறுபடியும் சொல்கிறேன், எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இல்லையோ அந்த இடத்திற்குண்டான காரகத்துவத்தை நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். எந்தெந்த இடத்தில் குருவின் பார்வை பலம் விழுகிறதோ அந்தந்த இடத்தின் அற்புதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்தெந்த இடத்தில் சனீஸ்வர பகவானின் காரகத்துவம் அசுப பார்வை விழுகிறதோ அந்தந்த இடத்திற்குண்டான காரகத்துவத்தை நாம் உஷார்படுத்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.